ஒரு தொகுதி கூட ஜெயிக்க முடியாது. நியாயமாக நடந்ததுன்னா நிச்சயமாக அவரை ஜெயிச்சுக்கிட முடியாது. தேர்தலுக்கும் விளம்பரத்துக்கும் பாஜக பண்ண செலவு பத்தின தகவல் நாட்டு மக்களை அதிர்ச்சியில உறைய வச்சிருக்கு. 2022-23 நிதியாண்டில் தேர்தலுக்காக மட்டும் பாஜக 1092 கோடி செலவிட்டிருக்கு. அதே நிதியாண்டுல காங்கிரஸ் கட்சி 192 கோடி மட்டும்தான் தேர்தலுக்காக செலவிட்டிருக்கு. அடேங்கப்பா, காங்கிரஸை விட கிட்டத்தட்ட 10 மடங்கு அதிகமா பாஜக செலவு பண்ணிருக்கு. இது எல்லாமே பாஜக கணக்குல காட்டின வருமானம். கணக்கு காட்டாம எத்தனாயிரம் கோடி ரூபாய் சொத்து சேர்த்திருக்காங்கன்னு தெரியலையே. திமுக எம்பி கனிமொழி அவர்கள் பிரதமர் மோடி குஜராத் முதலமைச்சராக இருந்தப்ப பேசின வீடியோவை பகிர்ந்து தரமான சம்பவம் ஒண்ணு பண்ணிருக்காங்க. இவர் முதலமைச்சரா இருக்கும்போது நாங்க என்ன பிச்சைக்காரங்களா அப்படின்னு கேட்பாரு. இப்ப மத்தவங்களை பிச்சைக்காரங்க மாதிரி நடத்துவாரா? நீங்களே பரீட்சை எழுதிக் கொள்வீர்கள், நீங்களே மதிப்பிட்டுக் கொள்வீர்கள், நீங்களே அதற்கு மதிப்பெண் இட்டுக் கொள்வீர்கள் அப்படின்னு அவர் பேசினது செம்ம அட்டாக். கார்ப்பரேட்டுகள் மகிழ்ச்சியில் திளைக்கிற ஒரு நாட்டில் மக்களின் மகிழ்ச்சி கடலில் தான் மூச்சு முழுக உள்ளே கிடக்கும். அதாகப்பட்டது மகாஜனங்களே, எவ்வளவோ ஐஸ் கடை இருக்கு, இங்கதான் வரணும்னு எதுக்கடி அடம் பிடிச்ச? ஏங்க, இந்த கடை எவ்வளவு ஃபேமஸ் தெரியுமா? வர்ற வழியில பார்க்கல, எல்லா இடத்துலயும் விளம்பரம் தான். வெல்கம் டு அவர் ஐஸ்கிரீம் ஷாப். ஏம்பா, நீ டிவில ஆங்கரா வேலை பாத்தியா? எப்படி சார் கரெக்டா கண்டுபிடிச்சீங்க? நீங்க பேசுறத வச்சுதாங்க. ரொம்ப அழகா பேசுறீங்க. நீங்க கூட ரொம்ப அழகா இருக்கீங்க. ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட வந்த மாதிரி இருக்கு. பார்த்த உடனே நானே உருகிட்டேன்னா பாத்துக்கங்களேன். ஆஹா, செல்லக்குட்டி, இவனை நம்பாத. பேசிய எல்லாரையும் கவுத்துருவான். காசு செலவு பண்ணி விளம்பரம் கொடுக்கறவன்லாம் தரமா இருப்பான்னு நம்பவே முடியாது. சார், நான் என்ன பிஜேபியா விளம்பரத்துக்காக செலவு பண்ணிட்டு மக்களுக்கு நாமம் போட? விளம்பரத்துக்கு செலவு பண்ணி மக்களுக்கு நாமம் போடுறாங்களா? அட ஆமாங்க, உங்களுக்குலாம் நாட்டு நடப்பு எங்க தெரிய போகுது? தம்பி, எங்களுக்கு தெரியறது இருக்கட்டும், உனக்கு தெரியறது ஆச்சரியமா இருக்கு. தேர்தலுக்கும் விளம்பரத்துக்கும் பாஜக பண்ண செலவு பத்தின தகவல் நாட்டு மக்களை அதிர்ச்சியில உறைய வச்சிருக்கு. என்னங்க சொல்றீங்க? இந்த பையன் ஏதோ பேசுறான்னு பார்த்தேன். பாஜக உண்மையிலேயே நிறைய செலவு பண்ணிருக்கா? என்னெல்லாம் செலவு பண்ணிருக்கு? இந்த தகவல் எல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? சொல்றேன்டி செல்லக்குட்டி, 2022-23 நிதியாண்டில் தேர்தலுக்காக மட்டும் பாஜக 1092 கோடி செலவிட்டிருக்கு. அதே நிதியாண்டுல காங்கிரஸ் கட்சி 192 கோடி மட்டும்தான் தேர்தலுக்காக செலவிட்டிருக்கு. அடேங்கப்பா, காங்கிரஸை விட கிட்டத்தட்ட 10 மடங்கு அதிகமா பாஜக செலவு பண்ணிருக்கு. ஆமாங்க, 2021 இருந்து 2022 நிதியாண்டுல தேர்தலுக்காக பாஜக 646 கோடி செலவு பண்ணிருக்கு. அதே அடுத்த நிதியாண்டுல அதை 2 மடங்கா செலவு பண்ணிருக்கு பாஜக. இதெல்லாம் தேர்தல் ஆணையத்துல பாஜக தாக்கல் பண்ணிருக்கிற வரவு செலவு கணக்குல சொல்லப்பட்டிருக்கு. அதுல தேர்தல் விளம்பரங்களுக்காக மட்டுமே பாஜக ஒரே ஆண்டுல சுமார் 432 கோடி ரூபாய் செலவு செஞ்சிருக்கிறதாவும், தேர்தல் பயணங்களுக்காக விமானங்கள் மற்றும் ஹெலிகாப்டர் வாடகைக்கு மட்டும் பாஜக ஒரே ஆண்டுல 78 கோடி ரூபாய் செலவு செஞ்சிருக்கிறதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. இது மட்டும் இல்லாம 2022-23 நிதியாண்டுல பாஜகவுக்கு வங்கிகள்ல இருந்து மட்டும் வட்டியாக 237 கோடி ரூபாய் கிடைச்சிருக்கு. பாஜகவுக்கு வங்கிகளில் இருந்து வட்டியாக மட்டும் 237 கோடி ரூபாய் கிடைச்சிருக்கு. வங்கிகளிலிருந்து வட்டி மூலம் பாஜகவுக்கு கிடைக்கும் வருவாயும் கிட்டத்தட்ட 2 மடங்காக உயர்ந்திருக்கு. தேர்தலில் போட்டியிட்ட வேட்பாளர்களுக்கு மட்டும் ஒரே ஆண்டில் 75 கோடி ரூபாயை பாஜக கொடுத்திருக்கு. பாஜக கட்சியின் வருமானம் 2364 கோடி ரூபான்னு தேர்தல் ஆணையத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. அடேங்கப்பா, இவ்வளவு வருமானமா? எப்படிங்க இவ்வளவு வருமானம் வந்துச்சு? எல்லாம் கிவ் அண்ட் டேக் பாலிசி தான். 10 வருஷமா பாஜக ஆட்சியில் இருக்காங்க. பணக்காரங்களுக்கும் பெரிய பெரிய நிறுவனங்களுக்கும் தானே பாஜக தலைமையிலான மத்திய அரசாங்கம் ஆதரவா நடந்துகிட்டு இருக்கு. எங்க தேர்தல் ஆணையத்துல இப்படியா வருமானத்தை பத்தி தகவல் சொல்லுவாங்க? அது எப்படி செல்லக்குட்டி சொல்லுவாங்க? தேர்தல் ஆணையத்தில் அவங்க கொடுத்திருக்கிற தகவல் படி பாஜகவுக்கு கிடைச்ச 54% வருவாய், அதாவது 1120 கோடி ரூபாய் தேர்தல் பத்திரங்கள் மூலம் மட்டுமே கிடைச்சிருக்கு. பழைய செய்தித்தாள் விற்பனை மூலம் 2021-22 விட 2022-23 சுமார் 10 மடங்கு அதிகமா பாஜகவுக்கு வருவாய் கிடைச்சிருக்கு. பழைய செய்தித்தாள் விற்ற லாபம்
10 மடங்கு அதிகரித்த அதே நேரத்தில் புதிய செய்தித்தாள் வாங்கிய செலவு 6 லட்சம் குறைஞ்சிருக்கு. காங்கிரஸ் கட்சிக்கு எவ்வளவு வருமானம் வந்திருக்கு? அதை நான் சொல்றேன். 2022-23ல காங்கிரஸ் கட்சிக்கு 452 கோடி ரூபாய் மட்டுமே வருவாய் கிடைச்சிருக்கிறதா தேர்தல் ஆணையத்துல தகவல் அளிக்கப்பட்டிருக்கு. நீங்க சொல்ற மாதிரி பெரும் முதலாளிகளுக்கும் பெரும் நிறுவனங்களுக்கும் ஆதரவா மத்திய பாஜக அரசாங்கம் இந்த 10 ஆண்டு காலமா செயல்பட்டு வந்திருக்கு. இதுல இன்னொரு விஷயத்தையும் நாம பார்க்கணும். பொதுத்துறை நிறுவனங்களை அடிமாட்டு விலைக்கு மத்திய பாஜக அரசாங்கம் விற்பனை பண்ணுதுன்னு சொல்றாங்கல்ல, அதுக்கான விலையையும் பாஜக இப்படி வருமானமா வாங்கியிருக்கும் போல இருக்கு. நீங்க சொல்ற மாதிரியான குற்றச்சாட்டை பலரும் முன்வைக்கிறாங்க. ஆனா எல்லாரும் ஒரு விஷயத்த மறந்துடுறாங்க. இது எல்லாமே பாஜக கணக்குல காட்டின வருமானம். கணக்கு காட்டாம எத்தனாயிரம் கோடி ரூபாய் சொத்து சேர்த்திருக்காங்கன்னு தெரியலையே. ஆமாங்க, இதெல்லாம் யோசிக்க வேண்டிய விஷயம்தான். அப்படி பார்த்தா இந்த தேர்தலுக்கு பயங்கரமா செலவு பண்ணும் போல இருக்கே பாஜக. 2023-24 நிதியாண்டுல 10,000 கோடி வருமானம் வந்திருக்கும். இதையெல்லாம் வச்சுதான் பிரதமர் மோடி பாஜக கூட்டணி 400 இடங்களுக்கு மேல ஜெயிக்கும்னு நாடாளுமன்றத்திலேயே சொல்றாரா? செல்லக்குட்டி, அவங்களுக்கு அரசியல் கணக்கு நிறைய இருக்கு. 10 வருஷமா ஒன்றும் பண்ணாம கடைசி நேரத்தில் வந்து ராமர் கோயிலை திறந்து வச்சிருக்காங்க. அதுவும் முழுசா கட்டாம அவசரமா திறந்திருக்கிறதா ஆன்மீகவாதிகளே குற்றம் சுமத்துறத கூட பொருட்படுத்தாம திறந்திருக்காங்க. வடநாட்டில் இருக்கிற அப்பாவி மக்களை ஏமாத்துறதுக்காக அவங்க பார்த்த வேலை தான் இது. தென் மாநிலங்களில் நிச்சயமா பாஜகவுக்கு இடம் இல்லைங்கிறத அவங்க உணர்ந்துதான் இருக்காங்க. நாடாளுமன்றத்துல பிரதமர் மோடி பேசினது எப்படி இருந்துச்சு அப்படின்னு முதலமைச்சர்கிட்ட கேட்கும் போது அவரும் நான் பார்த்தேன், சிரித்தேன், ரசிச்சேன்னு சமய கலாச்சிருந்தார்ல. ஆனா மக்கள் மோடியோட இந்த பேச்சை எப்படி பாக்குறாங்க அப்படின்னு ஒரே குழப்பமா இருந்துச்சு. ஆனா அவங்க ரொம்ப தெளிவா இருக்காங்க. நீங்களே பாருங்க. அது வந்து சொல்ல முடியாது. ஏன்னா எதிர்கட்சிகளோட அது எவ்வளோ ஒற்றுமையாக இருக்கிறாலோ இந்தியா கூட்டணி ஏற்பட்டிருக்காங்க இல்லையா, அது எவ்வளோ ஒற்றுமையாக இருந்து அதுக்கு ஒரு தலைவர் யாரை நல்ல தலைவர் நியமித்து போராடினாங்கன்னா கொஞ்சம் அது மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரியாலிட்டி என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக பார்க்கணும். அப்படி இருக்கும் போது 400 இடங்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் வந்து ரொம்ப ஆசைப்படுறாங்களோ அப்படின்னு இருக்குது. தவறு தாங்க. ஜனநாயக உரிமை வந்து யாருக்குன்னா ஓட்டு போடுவாங்க. ஸோ யார் அதில் வந்து யாரையும் ரூல் பண்ண முடியாது. நான் இவங்க தான் ஜெயிப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஸோ எலெக்ஷன் வரப்போ மக்கள் அதை தீர்மானிப்பாங்க. நம்ம கையில் எதுவுமே கிடையாதுங்க. பிஜேபி தாமரை சின்னத்தில் நின்று வெற்றி பெற இங்கே தமிழகத்தில் வெற்றி வாய்ப்பு வந்து ரொம்ப ரொம்ப குறைவு. ஆனால் அப்படிலாம் வந்துக்கிடாது. நியாயமாக நடந்ததுன்னா நிச்சயமாக அவர் வந்து ஜெயிச்சுக்கிட முடியாது. ஒரு தொகுதி கூட ஜெயிக்க முடியாது. செம்மையா பேசியிருக்காங்க. எங்க சென்னை மயிலாப்பூர்ல பாஜக அலுவலகத்தை இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் பூட்டி சீல் வச்சிருக்காங்க. பாத்தீங்களா? என்னது, பாஜக அலுவலகத்தை இந்து சமய அறநிலைத்துறை பூட்டி சீல் வச்சிட்டாங்களா? ஆமாங்க, மயிலாப்பூர் ஆர்கே மடம் சாலையில கபாலேஸ்வரர் கோயிலுக்கு சொந்தமான இடத்துல தென் சென்னை மக்களவை பொறுப்பாளர் ராஜா தலைமையில மயிலாப்பூர் தொகுதியோட மக்களவை தேர்தல் அலுவலகம் பாஜக மாநில துணைத் தலைவர் கரு நாகராஜன், கராத்தே தியாகராஜன் ஆகியோர் முன்னிலையில திறக்கப்பட்டுச்சு. ஆனா வணிக ரீதியான பயன்பாட்டுக்குன்னு கோயில் இடத்தை வாங்கி அதுல அரசியல் கட்சி அலுவலகம் திறந்ததால இந்து சமய அறநிலைத்துறை சென்னை மாவட்ட இணை ஆணையர் ரேணுகா தலைமையிலான அதிகாரிகள் பூட்டி சீல் வச்சிட்டாங்க. செல்லக்குட்டி, சொல்றது ஒண்ணு செய்யறது ஒண்ணு, இதான பாஜகவோட பாலிசி. அப்படித்தான் இதையும் பண்ணிருக்காங்க. நாட்டுல பொருளாதாரம் வளர்ந்திருக்குன்னு சொல்றாங்களே, அது இவங்களோட பொருளாதாரம் தானா? வெள்ளை அறிக்கையெல்லாம் கூட வெளியிட்டு நாங்க ரொம்ப புனிதமானவங்கன்னு காட்டிக்கிறாங்க. அது ஒரு வெள்ளை பொய்ங்க. பச்சை பொய்ன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அது என்னங்க வெள்ளை பொய்? செல்லக்குட்டி, தம்பி ஒண்ணு சும்மா சொல்லல. காங்கிரஸ் கட்சி சொன்னதை தான் சொல்லியிருக்காரு. காங்கிரஸ் கட்சி சொல்லிருக்கா? என்னங்க சொல்லிருக்கு? பொருளாதாரம் குறித்த மோடி அரசின் வெள்ளை அறிக்கை ஒரு வெள்ளை பொய் அறிக்கைன்னு சாடியிருக்கும் காங்கிரஸ் கட்சி வேலையில்லா திண்டாட்டம், பண மதிப்பிழப்பீடு, எல்லை பதற்றம், மணிப்பூர் பிரச்சனை போன்றவை குறித்தும் இது போன்ற ஆவணத்தை வெளியிட வேண்டும் அப்படின்னு சொல்லி இருக்கு. இந்த வெள்ளை அறிக்கைக்கு பதில் சொல்ற விதமா தான் காங்கிரஸ் தரப்புல கருப்பு அறிக்கை வெளியிட்டாங்க. ஓ, வெள்ளைக்கு பதிலடி தான் அந்த கருப்பா? சூப்பர்ங்க. அதுவும் பதிலடிய முன்கூட்டியே கொடுத்துட்டாங்க. நடந்த விஷயத்தை நீங்க 2 பேருமே அழகா சொல்றீங்களே. செய்தியாளர்களின் கேள்விக்கு பதிலளித்த காங்கிரஸ் கட்சியின் ஊடக பிரிவு பொதுச் செயலாளர் ஜெயராம் ரமேஷ் இந்த மாதிரி தான் சொல்லியிருக்காரு. அது வெள்ளை அறிக்கை இல்ல, வெள்ளை பொய் அறிக்கை. எங்கள் காங்கிரஸ் தலைவர் கருப்பு அறிக்கையை வெளியிட்டார். இந்த வெள்ளை அறிக்கைக்கான பதில் அந்த கருப்பு அறிக்கையில் உள்ளது அப்படின்னு சொன்னாரு. கருப்பு அறிக்கை அரசின் வெள்ளை அறிக்கைக்கான சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் அப்படின்னு சொல்லியிருக்காரு. मणिपुर में पिछले 9 महीने से क्या हुआ है, उस पर व्हाइट पेपर मांगे हैं, उस पर चुप्पी. हमने पहले नोटबंदी पर व्हाइट पेपर मांगा था, उस पर भी चुप्पी थी.
जो 45 साल में बेरोजगारी बढ़ी है उस पर कोई वाइट पेपर नहीं, उसका वाइट पेपर में जिक्र ही नहीं है। तो ये वाइट पेपर एक इवेंट है, ये इवेंट मैनेजर है ना, अडवाणी जी ने कहा था नरेंद्र मोदी ब्रिलियंट इवेंट मैनेजर, ये एक इवेंट इन्होंने कर दिया है आखिरी दिन सत्र का, दोनों लोकसभा और राज्यसभा का। पर इस व्हाइट पेपर का जवाब हमारे ब्लैक पेपर में है, 10 साल अन्याय काल। तो 10 साल की हकीकत है। प्रधानमंत्री अमृत काल की सुनहरी सपने सबको दिखा रहे हैं, पर हकीकत 10 साल अन्याय काल का है। இந்த வெள்ளை அறிக்கை பத்தின விவாதத்துல கலந்துகிட்டு பேசின நாடாளுமன்ற உறுப்பினர் சு வெங்கடேசன் அவர்கள் வெளுத்து வாங்கியிருக்காரு பாத்தீங்களா. நிகழ்காலத்திற்கு அஞ்சி நாட்டை கடந்த காலத்திற்குள் புதைச்சிட்டாங்க அப்படின்னு பேசியிருக்காரு. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எம்பியான சு வெங்கடேசன் தானே, சூப்பரா பேசியிருக்காரு. நிகழ்காலத்துக்கு அஞ்சி கடந்த காலத்திலே வாழ்வார்கள். அதே போலத்தான் சில கட்சிகளும் தேர்தல் வந்துவிட்டால் நாங்கள் எல்லாம் வளர்ச்சியை பற்றி, வேலையின்மையை பற்றி, வறுமையை பற்றி பேசினால் அவர்கள் 400 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த படையெடுப்பை பற்றி பேசுவார்கள், 600 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த ஆக்கிரமிப்பை பற்றி பேசுவார்கள். நாங்கள் பணவீக்கத்தை பற்றி பேசினால் அவர்கள் பாபரை பற்றி பேசுவார்கள். நாங்கள் கார்ப்பரேட்டுகளை பற்றி பேசினால் அவர்கள் கஜினி முகமதை பற்றி பேசுவார்கள். ஆமாங்க, நான் கூட பார்த்தேன், சூப்பரா பேசியிருக்காரு. இதுல நாட்டு மக்கள் மகிழ்ச்சியா இல்ல அப்படிங்கறத பத்தி சொன்னதை பாத்தீங்களா? நாட்டு மக்கள் எப்படி மகிழ்ச்சியா இருப்பாங்க? கார்ப்பரேட் கம்பெனிகளும் முதலாளிகளும் தானே மகிழ்ச்சியா இருப்பாங்க. இத பத்தி தானே எம்பி வெங்கடேசன் அவர்கள் பேசியிருப்பாரு. ஆமாங்க, கரெக்டா சொல்லிட்டீங்க. தனிநபர் சராசரி வருமானம் உலகத்தில் 142வது இடத்துல இந்தியா இருக்கு. மனிதவள குறியீட்டுல 132வது இடத்துல இந்தியா இருக்கு. மகிழ்ச்சி குறியீட்டுல 136வது இடத்துல இந்தியா இருக்கு. கார்ப்பரேட்டுகள் மகிழ்ச்சியில் திளைக்கிற ஒரு நாட்டுல மக்களின் மகிழ்ச்சி கடலினுள் தான் மூச்சு மூழ்க உள்ளே கிடக்கும். எனவேதான் இந்தியா உலகின் மகிழ்ச்சி குறியீட்டில் 136வது இடத்தில் இருக்கிறது அப்படின்னு சொன்னாரு. தனிநபர் சராசரி வருமானம் உலகத்தில் 142வது இடத்தில் இந்தியா இருக்கிறது. மனிதவள குறியீட்டில் 132வது இடத்தில் இந்தியா இருக்கிறது. மகிழ்ச்சி குறியீட்டில் 136வது இடத்தில் இந்தியா இருக்கிறது. கார்ப்பரேட்டுகள் மகிழ்ச்சியில் திளைக்கிற ஒரு நாட்டில் மக்களின் மகிழ்ச்சி கடலில் தான் மூச்சு முழுக உள்ளே கிடக்கும். நீங்களே பரீட்சை எழுதி கொள்வீர்கள், நீங்களே மதிப்பிட்டுக் கொள்வீர்கள், நீங்களே அதற்கு மதிப்பெண் இட்டுக் கொள்வீர்கள் அப்படின்னு அவர் பேசினது செம்ம அட்டாக். ஆமாங்க, இவங்களே தான் மார்க் போட்டுக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா மக்களுக்கு எவ்வளவு செலவு பண்ணணும் அப்படின்னு சொல்றதுக்காகவே இவங்க அதிகமா செலவு பண்ணுவாங்க. ஆமா தம்பி, இவங்களை யாரும் கேள்வி கேட்க கூடாது. பிரதமர் மோடி குஜராத்ல முதலமைச்சராக இருந்தப்போ ஒரு பேச்சு, இப்ப பிரதமராக இருக்கிறப்போ ஒரு பேச்சுன்னு திமுக எம்பி கனிமொழி அவர்கள் பிரதமர் மோடி குஜராத் முதலமைச்சராக இருந்தப்ப பேசின வீடியோவை பகிர்ந்து தரமான சம்பவம் ஒன்றும் பண்ணியிருக்காங்க. பிரதமர் மோடியோட வீடியோ வச்சு எம்பி கனிமொழி அவர்கள் தரமான சம்பவம் பண்ணியிருக்காங்களா? அது என்ன வீடியோ? குஜராத் முதலமைச்சராக இருந்தப்போ இன்றைய பிரதமர் மோடி மத்திய அரசின் வரி பகிர்வை கண்டித்து ஆவேசமாக பேசிய காணொலியை திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி தனது எக்ஸ் சமூக வலைதளத்தில் பதிவிட்டிருக்காங்க. ஒன்ஸ் அபான் எ டைம் சிஎம் நவ் பிஎம் என்ற கேப்ஷனோடு வீடியோவை பதிவிட்டிருக்காங்க. அதுல பேசும் மோடி, ஒவ்வொரு ஆண்டும் குஜராத் மாநிலம் மத்திய அரசுக்கு ரூபாய் 60,000 கோடியை வரியாக கொடுக்கிறது. அதற்கு ஈடாக மத்திய அரசு என்ன திரும்ப தருகிறது? 8,000 கோடி ரூபாய், 10,000 கோடி ரூபாய் நாங்கள் திருப்பி கொடுக்கிறோம், போதுமான நிதியை திருப்பி கொடுக்கிறோம் என்கிறது மத்திய அரசு. நாங்கள் என்ன பிச்சைக்காரர்களா? உங்கள் காலில் விழுந்து கெஞ்சி கொண்டிருக்க வேண்டுமா அப்படின்னு ஆவேசமா பேசியிருக்காரு. 60,000 करोड़ रुपया दिल्हीની તિજોરીમાં જમા કરાવે છે. 60,000 કરોડ રૂપિયા. અને સામે ગુજરાતમાં આવે શું? 8,000, 10,000, 12,000. અને તમે આપ્યું એમ ગણા ગયો છો? શું ભાઈઓ બહેનો ગુજરાત ભિખારી છે? શું ગુજરાત દિલ્હી પાસે ભીખનો કટોરો લઈને ઊભું છે? இவர் முதலமைச்சரா இருக்கும்போது நாங்க என்ன பிச்சைக்காரங்களா அப்படின்னு கேட்பாரு. இப்ப மத்தவங்களை பிச்சைக்காரங்க மாதிரி நடத்துவாரா? இந்த நிதி பகிர்வு பிரச்சனையை பத்தி நாடாளுமன்றத்திலே இப்ப பேசியிருக்காரே. எங்கள் வரி எங்கள் பணம் என்று சிலர் பேசுறாங்க, இது நாட்டின் எதிர்காலத்துக்கு ஆபத்துன்னு சொன்னாரு. அந்த சிலர்ல இவரும் ஒருத்தரால இருந்திருக்காரு. ஆமாண்டி செல்லக்குட்டி, மத்திய பாஜக அரசுக்கு எதிராக கர்நாடகா, கேரளா, தமிழ்நாடு உள்ளிட்ட மாநிலங்கள் போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்கு.
இந்த ஆண்டு மட்டும் ஜிஎஸ்டி வருமானம் 20,000 கோடி ரூபாய் இழப்புன்னு தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காரு. ஆனா நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களும் வழக்கம் போல நம்மளை கண்டுக்கல. பிரதமர் மோடி அவர்களும் தன்னோட பாணியிலிருந்து மாறவே இல்லை. ஏங்க மக்கள் மத்தியிலயும் இது பெரிய கொந்தளிப்பா மாறி இருக்கு. நீங்களே பாருங்க மக்கள் என்ன சொல்றாங்கன்னு. ஏற்கனவே வரி முதல் இடத்துல மகாராஷ்டிரா கொடுக்கு, 2வது இடத்துல தமிழ்நாடு தான் அதிகமாக வரி கொடுக்கு. ஆனால் இவங்க நிதி ஒதுக்கும் போது உத்தரப்பிரதேசுக்கு முதல்லையும் குஜராத்துக்கு 2வதும் அதிகமாக நிதி ஒதுக்குறாங்க. இதனால் தமிழ்நாட்டு மக்கள் கடும் கோபத்தில் இருக்காங்க. மாற்றம் மனப்பாடமாக நடந்துக்கிறாங்க அவங்க. ஏன்னா தமிழ்நாட்டில் அவங்க ஓட்டு வாங்குறது இல்லை, அதனால் தமிழ்நாட்டுக்கு அவங்க துரோகம் பண்ணுறாங்கன்றது உண்மை. ஜிஎஸ்டியை வந்து நம்ம கரெக்டாக கட்டணும் அப்படிங்கிறாங்க. அப்போது கட்டுறது நம்ம வர்ற காசை நம்ம அவங்களுக்கு ஜிஎஸ்டியாக கட்டிடுறோம். அப்போ அவங்ககிட்டருந்து வர்ற ஃபண்டை தான் நம்ம வந்து எடுத்து நம்ம மாநிலத்துக்கு தேவையான செலவுகள்லாம் பண்ண முடியும். அப்படி இருக்கும்போது இங்கேருந்து அமௌண்ட்டு போகுது, திருப்பி அங்கேருந்து வர்றது ரொம்ப பர்சன்டேஜ் கம்மியாக தான் வருது. அதை வந்து கண்டிப்பாக ஏற்றுக்க முடியாது. அவர் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டார். அவர் வந்தான்னா வாயை திறந்தா பொய், நைட்டெல்லாம் யோசிக்கிறாரு பொய் எப்படி பேசலான்னு. பிரதமருடைய வேலையே அதுதான். இருக்கிறதுலே லோ ஆஃப் காஸ்ட் வந்து நமக்கு தான் கொடுக்குறாங்க. பட் மற்ற ஸ்டேட்டை கம்பேர் பண்ணும்போது அதில் கண்டிப்பாக அவங்க பாசிட்டிவிட்டி பார்க்குறாங்க. ஏன்னா இங்கே அவங்களோட பிஜேபியோட ஆட்சி இங்கே கிடையாது. அதுபோக வந்து நம்ம தமிழ்நாட்டிலே கொஞ்சம் மத்திய அந்த அவுட் சைடில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தனியாக தான் பார்க்குறாங்க. அது நடந்துட்டு தான் இருக்குது. கண்டிப்பாக மும்பைக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டிலேருந்து அதிகப்படியான வரி வந்து டெல்லிக்கு மத்திய அரசுக்கு போயிட்டு இருக்குது. ஆனால் நமக்கு தருகின்ற வரி பகிர் வந்து மிக மிக குறைவு. நம்மளுக்கு சாதாரண நாட்களில் தரதை விட நம்மளுக்கு அவங்க தர வேண்டிய வரி பாக்கியானதே லட்சம் கோடியில் இருக்குது. இந்த வெள்ள நிவாரண நிதியெல்லாம் அவங்க வந்து கொடுத்துட்டதாக சொல்லிடுறாங்க, போட்டு பேசிடுறாங்க. ஆனால் பார்க்கும்போதே கொடுக்கல. இந்த மாதிரி பல பிரச்சனைகள்ல அவங்க அநியாயமாக மக்கள் மனசில் சிக்கலை உருவாக்குறாங்க, டென்ஷனை உண்டாக்குறாங்க. மக்கள் சூப்பரா சொல்லியிருக்காங்க. நீங்க என்ன சொல்றீங்க? குல்ஃபி ஐஸ் இருக்கா இல்லையா? என்னங்க ஒரு குல்ஃபி ஐஸே இன்னொரு குல்ஃபி ஐஸை கேட்கலாமா? ஏய், நானும் ஆரம்பத்துல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன். என்ன வச்சுக்கிட்டே என் டார்லிங் கிட்ட சொல்லு விடுறியா? ஹலோ பிரதர், இந்த வாயில வடை சுடுற வேலை எல்லாம் வேணாம். ஐஸ் இல்லனா எதுக்கு விளம்பரம் பண்றீங்க? மேடம், எல்லா விஷயத்தையுமே முன்னெச்சரிக்கையா அணுக வேண்டியது இருக்கு. இப்ப கல்யாணத்துக்கு முன்னாடி எல்கேஜி சீட்டுக்கு பிளான் பண்றோம்ல, அந்த மாதிரி நீ என்னையா பிளான் பண்ண? இப்பதான் 30 நாட்களில் ஐஸ்கிரீம் செய்வது எப்படி அப்படின்ற கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிருக்கேன். அதுக்கு முன்னாடி ஐஸ்கிரீம் கடை வச்சா எத்தனை கஸ்டமர் வருவாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் விளம்பரம் கொடுத்தேன். எல்லாத்துக்கும் ஒரு பிசினஸ் பிரைன் வேணும்ல. ஏண்டி விளம்பரத்தை பார்த்து மயங்காதேன்னு சொன்ன கேட்டியா? அதாகப்பட்டது மகாஜனங்களே.